வணக்கம். காஞ்சிபுரத்திலிருந்து இ. விஜய் ஸ்ரீதர். நம்ம இந்த மும்மொழி கொள்கையை பற்றின ஒரு விமர்சனம், இதை பற்றின ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. இந்த மும்மொழி கொள்கையை பற்றி கிட்டத்தட்ட இப்போ நிறைய பேர் சாமானிய மக்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மும்மொழி கொள்கையில் மத்திய அரசு என்ன சொல்லுது, இங்கே இருக்கிற மாநில அரசு என்ன நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெளிவாக சொல்கிறாங்க. மும்மொழி கொள்கையில் மூன்றாவது எந்த மொழியை வேணால் கற்கலாம், இந்திய திணிக்கலை தெளிவாக சொல்லுது. அதாவது தமிழ்நாட்டு கிணத்து தவளையாக இல்லாமல் நாம் சற்று ஒரு ஆற்று, ஒரு நதியின் ஒரு மீனாக, சின்ன மீனாக இருந்தால் கூட நாம் அடுத்த மாநிலத்திற்கு சென்றிருக்கும் பொழுது எந்த மொழி நமக்கு மிகவும் அவசியம் என்று. சரி, சுற்றி இருக்கக்கூடிய இந்த 3 ஸ்டேட் இருக்கு இல்லையா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, இந்த 3 ஸ்டேட்டுக்குள்ள நீங்க போனாலும் ஹிந்தி இருந்தா இவங்க 3 இடத்துலையும் நீங்க மேனேஜ் பண்ணலாம். இங்கிலீஷ் நமக்கு வெள்ளைக்காரன் ஒரு மொழியை திணிச்சிட்டு போயிட்டான், ரொம்ப சந்தோஷம். ஒரு ஏதாச்சும் அதையாச்சும் ஒன்னாச்சும் கொடுத்துட்டு போயிட்டான். டாக்டர் கலைஞர் அவர்கள் வள்ளுவர் சிலையை ஏன் அந்த இடத்துல நிறுவினார் என்றால், அந்த 3 கடல் சங்கமத்திலே இதற்கு பின்னாடி பெரிய ஆன்மீகம் இருக்கிறது, பெரிய தமிழ் இருக்குது, தமிழ்நாடே இருக்கிறது. அதை மறைச்சிட்டாங்க. அந்த அதை தோண்டுனா ஆன்மீகமும் சேர்த்து வெளில வரும். தமிழையும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாது. வள்ளுவர் சிலை நிறுவன இடத்தை பற்றி நான் எப்படி சொல்கிறேன், ஏன் அதை பற்றி நான் இப்போ பேச வேண்டிய சூழ்நிலைன்னு சொல்கிறேன். நாங்கள் ஒரு நாள் திரு தாமோதரன்ஜி அவர்களோட ஒரு 10-12 வருடங்களுக்கு மேலே இருக்கும், கன்னியாகுமரி போயிருந்தோம். அப்போது அந்த கன்னியாகுமரி அந்த விஐபி காட்டேஜ், அந்த கவர்மெண்ட் காட்டேஜில் நாங்கள் தங்கியிருந்தோம். எங்களுடைய பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை சார்ந்த ஜட்ஜி, அவரது ஃபோட்டோலாம் கூட இன்றைக்கி இருக்குது, அந்த குடும்பத்தோடு தங்கியிருந்தார். அவர் மனைவி, 2 பெண் குழந்தைகள், அதாவது காலேஜ் படிக்கிற பசங்க, ஒரு பையன், ஒரு ஸ்கூல் படிக்கிற 8வது 7வது படிக்கிற பையன், இவங்க எல்லாருமே அங்கே தங்கியிருந்தாங்க. அந்த இடத்துல காலையில் நம்ம கன்னியாகுமரியில் அந்த சைட் சீயிங் பார்ப்போம் இல்லைங்களா, காலையில் சூரியன் உதய நேரம், நாங்களும் போயிருந்தோம். அதே மாதிரி அதுக்கு முன்னால் மறைவுத்தை பார்த்தாங்க. காலையில் எல்லாருமே மாடிக்கு வந்தோம். அந்த மாடியில் நாங்கள் பார்த்து எல்லாரும் அந்த சைட் சீயிங் பார்த்துருந்தோம். அப்போது நாங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே அந்த அந்த ஜட்ஜோட அம்மா எங்ககிட்ட ஒரு லைட்டாக ஒரு கேள்வி கேட்டாங்க. இது என்ன இவ்வளோ பெரிய சிலை வச்சுருக்காங்களே, அவங்க என்ன போயிட்டாங்க, இவ்வளோ பெரிய சிலை வச்சுருக்காங்களே, இது யாரோட சிலை, என்ன விஷயம்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் நாங்கள் இருந்தோம் எங்கள் தலைவரோடு சேர்ந்து. அப்போது எனக்கு தமிழ் மட்டுமே தெரிஞ்சிருந்தா டாக்டர் கலைஞர் அவர்களே, உங்களுடைய புகழை கூட ஒரு ராஜஸ்தானை சார்ந்தவர்களுக்கு என்னால் சொல்லியிருக்க முடியாது. ஏதோ ஆங்கிலம், கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சதுனால நான் உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன் கலைஞர் அந்த திருவள்ளுவர் சிலையை தூக்கிட்டு போய் அங்கே வச்சாரு. 133 அதிகாரம், கடவுள் வாழ்த்துன்றது இல்லவே இல்லைன்னு இவங்க அடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அதை திணிக்கப்பட்டிருக்குன்னு. அப்போ 132 அடி தானே வச்சிருக்கணும் சிலை. நல்லா நியாயமாக சொல்லணும். ஏன் 133? அவருக்கு தெரியும், அவர் நிஜமாலே அறிவாளி, நிஜமாலே ஞானி, தெரியும். ஏதோ ஒரு பொய்யை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டோம், ரொம்ப நாள் இதுக்கு மறைக்க முடியாது. ஒரு காலகட்டம் வரும்பொழுது நான் ஏன் இங்கே வச்சேன்னு சொல்லிட்டு மக்கள் புரிஞ்சுட்டோம். இதுக்கு பல பேருக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாது. என்னோட யூகத்தின் அடிப்படையில் இல்லை, இதான் உண்மை. அவர் இருந்தால் சொல்லியிருப்பார். அந்த தமிழ்நாடு என்பது இந்த 3 சமுதிரங்களுக்கு இடையே கீழே அமிழ்ந்து மூழ்கப்பட்டிருக்கிறது, கடலால் சூழப்பட்டு மூழ்கி இருக்கிறது அப்படின்றத மென்ஷன் பண்ண. அந்த தமிழ்நாடு என்பது ஒரு பெரிய கண்டம். அந்த கண்டம் தான் குமரி கண்டம். ஆங்கிலத்திலே லெமுரியா கான்டினென்ட் அப்படின்றது சொல்லுவோம். இந்த மிகப்பெரிய கண்டம் நீங்க கூகுளில் போடுங்க, கூகுளில் கூட வரும். இந்த மிகப்பெரிய லெமுரியா கண்டம் அப்படியே நேராக போய் மடகாஸ்கர் தீவு அது வரைக்கும் போய் கனெக்ட் ஆகுது.
ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல. இந்த மடகாஸ்கர் தீவுல இருந்து வரக்கூடிய குரங்கு லெமூர் எனக்கூடிய ஒரு வகை குரங்கு இங்கு ஜார்வா தீவுகளிலும் இருக்கு. சபரிமலை ஐயப்பன் கோயில்ல கூட இருக்குன்றாங்க. அதுக்கும் எப்படிரா, வேற எங்கேயுமே இல்லை, அவ்வளோ பெரிய கனெக்ஷன் எப்படி வந்ததுன்னா, இன்னைக்கு ஜார்வால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ போதகர் கூட போனாரு, அவரை கூட கொண்டுட்டாங்க அந்த பழங்குடி மக்கள். அவங்க வந்து நீக்ரோஸ். இவங்களோட ஆப்பிரிக்கா கான்டினென்ட் இங்க ஒரு பெரிய உறவு இருக்கிறது. தமிழர்கள் வந்து கருப்பினம் தான். தென்னிலங்கையில வாழ்ந்த ராவணன், தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு விரைவப்பட்டி, கருநீலம் கண்ணன், கருமை நிற கண்ணன், ராவணன், எல்லாமே வந்து கருப்பு இனத்தை சார்ந்தவர் தான் தமிழர்கள். அந்த லெமூரியா கண்டம் என்பது உண்மையான தமிழ்நாடுன்றது அங்கதான் இருக்கு. ஏன் வந்து அது ஒரு காலத்துல உண்மை தெரியும் அங்க சிலை வச்சாரு அப்படின்னா, இந்த லெமூரியா கண்டம்ன்றது அங்கதான் வந்து விந்திய மலை, பக்ருலி ஆறு, காவேரி ஆறு எல்லாம் அங்கதான் ஓடிண்டது. ஒரு சின்ன பிட்டு தான் இந்த இந்தியா கண்டத்துல வந்து இந்தியா சைட்ல கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கு. இதை தான் நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். கேரளா, ஆந்திரா, இங்க இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுமே தமிழகத்தை சார்ந்த மொழி தான், தமிழ் மொழி தான். இதுல இருந்து பிரிஞ்ச மொழி தான்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த கேரளா எல்லாமே அந்த உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்பதற்காக 132 அடியாக மாற்றாமல் 133 அடியிலே திருவள்ளுவர் சிலையை அங்கே நியமித்தார் கலைஞர். அந்த பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், இங்கிலீஷ்ல சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு தெரிஞ்ச கொஞ்சம் ஹிந்தியில சொல்றேன். இந்த இடத்துக்கு என்ன ஆய்வு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ரிடில்ஸ் ஆஃப் த 3 ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன்ஸும் அப்புறம் ரஷ்யன்ஸும் சேர்ந்து ஒரு கண்டுபிடிப்பு டிஸ்கவரி பண்ணாங்க. ரிடில்ஸ் ஆஃப் த 3 ஓஷன் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அதுக்கு வந்து அன்றையில் இருந்தக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒத்துக்கல. நல்லா புரிஞ்சுங்க, நம்மளோட இது வெளியில வந்துற போதுன்னு ஒத்துக்கல. அது இவங்களும் உடனே இருந்தாங்க. தமிழக அரசும் அதுக்கு வந்து வழிவகுக்கல. இது உண்மை, நான் சொல்றது போய் பாருங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய பல தமிழ் பேராசிரியர்கள் இதை பத்தி சொன்னாங்க. நான் சொல்றது ஏதாச்சும் டவுட்டா இருந்ததுன்னா நீங்க நேரா போங்க. கலைஞர் கட்டின அந்த லைப்ரரியிலேயே ஏசியன் லார்ஜஸ்ட் லைப்ரரி அங்க போங்க. அங்க இருக்கக்கூடிய லெமூரியா அந்த இது தமிழ் செக்ஷன் இருக்கும். அது 2nd ஃப்ளோர் நினைக்கிறேன். அந்த தமிழ் செக்ஷன்ல போனீங்கன்னா அங்க இந்த லெமூரியா கான்டினென்ட்டை பத்தி ஒரு தனி செக்ஷன்ல வந்து நிறைய புக்ஸ் இருக்கும், இந்த தமிழ் புக்குகள். அதுல போய் படிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. இந்த விஷயம் எப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த குரங்கு மாந்தன் வாழ்ந்த காலம், ஆஞ்சநேயர்கள் அதாவது குரங்குகள், அந்த இதுல ராமாயணம் காலமும் இங்க வருது, அதுல மென்ஷன் இருக்கு. அங்க அதே மாதிரி வந்து அகத்தியருக்கு வந்து இமயமலை விட பெரிய மலை அந்த விந்திய மலை அந்த தண்ணிக்கடியில இருக்கு. இந்த அகத்தியரை வரலாறுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அகத்தியர் அந்த மலைக்கு வந்து நீங்க கொஞ்சம் வழி விடுன்னு சொல்லுவாரு, அது கிடுகிடுன்னு வளர்ந்து நிற்கும். இவர் குள்ளமா இருக்கிறவர் பார்த்து அது வந்து ஒரு கல்யாணத்துக்காக போவார், இந்த பக்கம் அனுப்புவாங்க. சிவபெருமான் வந்து அந்த இடத்த வந்து கொஞ்சம் வெயிட்டை வந்து குறைக்க சொல்லி அந்த சைடு வெயிட், இவர் ஒரு ஆளை வந்து அந்த சைடு வெயிட்டேஜுக்காக போக சொல்லுவாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த அகத்தியர் அந்த மலைக்கு விட்ட சாபத்தின் பேரால அந்த மலை அப்படியே அமுங்கி இப்ப தண்ணி கடியில இருக்கு அப்படின்ற புராணத்துல குறிப்பு இருக்கு. லெமூரியாவில் ஏன்ஷியன்ட் பிரிட்ஜ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா நீங்க கூகுள்ல போட்டா வரும். அந்த பிரிட்ஜ் தான் இப்ப சேது பிரிட்ஜ்னு சொல்றேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 25 ஆண்டு இருக்கும். அப்பயே நாங்க இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம். அன்னைக்கு வந்து அந்த பிரிட்ஜ் மேல ஆடம்ஸ் பிரிட்ஜ்ன்றது கிடையாது. இப்பவே பாரு கூகுள்ல வந்து ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு எழுதியிருப்பான். வரலாற்று திருட்டுக்கள் கூகுள் வந்து திருடுது. அத அந்த ஆங்கிலேயர்கள் வந்து திருடுறாங்க. ஆடம் ஏன்னா அந்த பிரிட்ஜோட ஆயுட்காலம் 17.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, பிக் பேங் தியரியில வந்து 17.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி குரங்கு மாந்தன் வாழ்ந்த காலம் என்று தெளிவாக சொல்கிறார்கள். அந்த குரங்கு மாந்தன் தான், அது வந்து குரங்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம நிறைய பேர் குரங்குன்னு சொல்லி நிறுத்தான். ஆஞ்சநேயரையும் அந்த வாலி நலன் போன்ற அந்த குலங்கள் எல்லாம் சுக்ரீவன் எல்லாம் அது குரங்கு மாந்தன் வேறு பரிமாணம். அதாவது இந்த டார்வின்ஸ் தியரியில் நம்ம சொல்றோம் மீன்ல இருந்து மற்ற அவதாரம், அது வந்து நம்ம அவதாரத்திலே சொல்லியிருக்கோம். மீனாக நீரில் வாழக்கூடிய உயிரினம் மீனாக இருந்து நீருக்கும் தரைக்கும் சம்பந்தப்பட்ட பாம்பு ஊர்வனமாக வந்து ஊர்வனம் வந்து அப்படியே வளர்ந்து ஒரு மிருகமும் மனிதனும் பாதி நரசிம்ம அவதாரமாக அப்படியே வந்து குட்டை பிராமணனாக அப்படியே நம்ம வந்து சொல்லி மனிதனா வரும். அப்படி ஒரு பரிமாண வளர்ச்சி வரும்போது அந்த பரிமாண வளர்ச்சியில் உருவானதான் குரங்கு மாந்தன் காலம் வாழ்ந்தது 17.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன். அந்த இடத்துல நாசா வந்து டிஸ்கவரி பண்ணி அதுக்குள்ள வந்து மெக்னீசியம் டை-ஆக்சைடு அப்படின்ற ஒரு கலவை அந்த கல்லுக்கு மேல கலந்துருக்கு. அது என்ன கதைன்னா,
இந்த இது நான் சொல்றது வந்து லெமுரியா கண்டம் இது சம்பந்தமா தான் சொல்லியிருக்கேன். ஏன் இப்ப அந்த மும்மொழி கொள்கைக்கு ஏன் அப்படின்னா இந்த மொழி தெரிஞ்சதுனால தான் நம்ம இவ்வளவு தூரம் போய் ஒருத்தருக்கு வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. அந்த லெமுரியா கண்டத்துல அந்த பிரிட்ஜ் எப்படி கட்டுறாங்க அப்படின்னா, ராமாயணத்துல அந்த குரங்குகள்லாம் அந்த பாலத்தை கட்டுறதுக்கு கல் எடுத்துட்டு போய் போடுறாங்க. அந்த கல்லெல்லாம் முழுகிட்டே போகுது. அப்போ வந்து ராமரை வந்து கேட்குறாங்க, ராமா அது மாதிரி வந்து போடுற கல்லெல்லாம் முழுகுது சுவாமி, நீங்க வருங்கன்னு சொல்லணும்னா அவர் வந்து நேரம் என்ன பண்றாரு, அந்த குளத்தை அந்த கடலாண்டை வந்து இன்னைக்கு ராமர் தவம் பண்ண இடம் அங்க இருக்கு, குறிச்சு வச்சிருப்பாங்க. ராமர் அங்க வந்து தவம் பண்றாரு. என்ன கேட்கிறாரு, இந்த கடல் மாதா கிட்ட பேசுறாரு. இன்னைக்கும் மீனவர்கள் கடல் மாதா வேண்டிதான் கடலுக்குள்ள இறங்குறாங்கடா பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் சக்தி இல்லையா, அதெல்லாம் மூட பழக்கமா போய் மீனவர்கிட்ட போய் சொல்லி பாருங்க. ராமர் வேண்டி அப்புறம் வந்து இப்ப கட்டுங்க அப்படின்றாரு. அப்ப கல்ல போடுறாங்க, அது மிதக்குது. அந்த கல் எப்படி செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த இதுல போடுறான். அந்த ராமாயணத்துல என்ன குறிப்பு இருக்குது, அந்த கல்லு மேல ராமா ராமா அப்படின்னு சொல்லிட்டு சுண்ணாம்புல எழுதுற மாதிரி ஒரு குறிப்பு இருக்குது. நாசா என்ன சொல்லுதுன்னா, மெக்னீசியம் டை ஆக்சைடு இதை கலந்து ஒரு சுண்ணாம்பு கலவையாக கலந்து அந்த கல்லுல போடுறாங்க. இந்த கல்லு வந்து மிதக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிதக்கிற கல்லு இன்னைக்கும் போனீங்கன்னா ராமேஸ்வரத்துல பார்க்கலாம். ஒரு மாதிரியான மெட்டீரியல்ல அதை வந்து செஞ்சு அந்த கல்லுகளை போட்டு தான் வந்து இவங்க பாலம் கட்டுறாங்க. இதே கல் நம்ம பஞ்சவாடி ஆஞ்சநேயர் கோயில்ல கூட ஒரு பெரிய வெயிட்டேஜ் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஆஞ்சநேயருக்கு முன்னாடியே போனா பாருங்க, நீங்க அவ்வளவு தூரம் போக முடியலன்னா இந்த பாண்டிச்சேரி முன்னாடி பஞ்சவாடி கோயில் வச்சிருப்பாங்க. இவ்வளோ பெரிய விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் அந்த ஜட்ஜி கிட்டையும், அந்த ஜட்ஜியோட மனைவி அந்த குடும்பத்தார்கிட்டையும். சொன்னா நம்ப மாட்டேங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் பேசுறேன். நான் சாதாரண படிப்பு படித்தவன். ஒரு ஜட்ஜி குடும்பமே கையை கட்டி என் முன்னாடி நின்று பேசுது. அப்போ நான் விட்டு கொடுக்காம சொல்றேன், இப்படிப்பட்ட சிலையை நிறுவித்தவர் எங்களுடைய தமிழக முதல்வர் திரு கலைஞர் அவர்கள் சொல்லிட்டு, ஐயா உங்க பெருமையை நான் வெளியில கொண்டு போய் சேர்க்கணும்னாலும் அந்த மொழி தெரிஞ்சாதாயா கொண்டு போக முடியும். தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் நீ ஜாப்பனீஸ் தெரிஞ்சாதான் ஜப்பான்ல தமிழ் மெருப்பெடுத்து சொல்ல முடியும். அவங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும், திருக்குறளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு மொழியில இருக்கக்கூடிய முழு உணர்வை அப்படியே நீ பிரதிபலிக்கவே முடியாது, பண்ணவே முடியாது. அந்த மொழியில தான் பண்ணும். அந்த மொழி கற்றால்தான் அது முழுமையா ரசிக்க முடியும். அது காந்தி தமிழகத்துக்கு வராரு. அப்போ இந்த கம்பராமாயணத்தை பத்தி ரொம்ப சுவையா இருக்குமே, இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அந்த ராஜாஜி என்ன பண்றாரு, அந்த கீஜான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு தமிழ் புலவர், மிகவும் ரசனை வாய்ந்தவர், அவர்கிட்ட கொண்டு போனால் அந்த கம்பராமாயணத்தை பற்றி நல்லதாக நிறைய புத்தகங்கள்லாம் எழுதிக்கிறாரு, திருக்குறளுக்கு பொழிப்புரை எல்லாம் அவர்கிட்ட கொண்டு போறாரு. அப்போ அவர் சொல்றாரு காந்தி கிட்ட, நீங்கள் கம்பராமாயணம் ரசிக்கணும்னா தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தமிழை தெளிவாக கற்றிருக்க வேண்டும். இந்த ஜன்மத்தில் அதை உங்களால் கற்றுக்க முடியும். அடுத்த பிறவிலே நீங்கள் தமிழை கற்றுக்கொண்டு அப்பொழுது நீங்கள் நம்ம 2 பேரும் சந்திச்சா நீங்கள் இந்த கம்பராமாயணத்தில் கற்கலாம். ஆனால் ஒரு மொழிக்கு இருக்கிற உணர்வு, அந்த உயிர் வந்து அதையே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணால் கிடைக்காது. சாதாரண இங்கே இருக்கிற இங்கிலீஷ் படத்தையே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாலே காமெடியாக இருக்கும். அந்த உணர்வோடு கற்கக்கூடிய அப்போ அந்த மொழி வந்து நீங்க நல்லா ஓரளவுக்காவது தெரிஞ்சாதான் உங்களுடைய தமிழையே நீங்க ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். தமிழ் வளர்க்கிறதுனா என்ன? நம்முடைய தமிழை இந்தியா முழுக்க கொண்டு போகணும், உலகம் முழுக்க கொண்டு போகணும். ஏண்டாப்பா அடிப்படையா ஒரு அறிவு இல்லையாடா உங்களுக்கு? இன்னொரு மொழி தெரியாம நீ தமிழ் எப்படி மத்தவங்க கையில எடுத்து போய் டெலிவரி பண்ணுவ? திருக்குறளை பத்தி பேசணும், ஹிந்தி தெரியாம தமிழுக்கு துப்பாக்கு துப்பாயர் துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயர் தூமழைன்னு சொன்னா புரியுமா ஹிந்திக்காரனுக்கு? ஆன்மீகத்தையும் தமிழும் பிரிக்கவே முடியாது. இது அழகா டிப்ளமேட்டிக்கா பிரிச்சு ஆண்டுட்டு போனாரு கலைஞர். ஆன்மீகமும் தமிழும் ஒன்று. இவங்க வந்து நாத்திகம் ஆன்மீகம் இல்லை, ஆனால் தமிழ் மட்டும் இருக்கு. ஏன்னா அதை வச்சுதான் நீங்க அரசியல் பண்ண முடியும். அதுதான் திருக்குறளை கையில் எடுத்துட்டாங்க. மும்மொழி கொள்கையில எந்த விதத்துல தவறுன்னு நீங்க சொல்றீங்க? ஒரு இராணுவத்தில் பணிபுரிவாங்க, கேவிலெல்லாம். ஏன் அப்படின்னா திடீர்னு டிரான்ஸ்ஃபர் போடுவான். ஒரு விஷயம், அவன் போஜ்பூரி இருப்பான், ராஜஸ்தானி இருப்பான், ஹிந்திக்காரன் இருப்பான், கர்நாடகா, மலையாளம், எவன் வேணா இருப்பான். எங்கே திடீர்னு இப்போ டிரான்ஸ்ஃபர் போடுவாங்கன்னு தெரியாது. அப்படி டிரான்ஸ்ஃபர் போட்டு வரும்போது இமயமலை காஷ்மீரிலே இமயமலை உச்சியிலுமே இருக்கக்கூடிய ஒரே பள்ளிக்கூடம் கேந்திர வித்யாலயா தான். இராணுவ முதல் ப்ரெஃபரன்ஸ் வந்து இராணுவ 11 கேட்டகரி வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து இராணுவ வீரர்களுக்கு. அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டோடனே
இப்போ காஷ்மீர்ல என்ன சிலபஸ் எடுக்கிறாங்களோ அதே சிலபஸ் தான் அந்த மந்த்ல கன்னியாகுமரியில் எடுத்துட்டு இருப்பாங்க. இங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கி இந்த கன்னியாகுமரிக்கு வந்தாலும் அதே சிலபஸ் ரன் ஆகும். ஸோ இப்போ எல்லா ஸ்டேட்லையும் தெரிஞ்ச ஒரு மொழி என்னன்னா, இந்த ராணுவ வீரர்களுக்கு ஹிந்தி மொழி எல்லாருக்குமே தெரியும். ஹிந்தி தெரியல, அங்கே வர பைத்தியக்கார மாதிரி உன்னை கலாய்ப்பான் ராணுவத்திலேயே. இது எனக்கு பல ராணுவ வீரர்களே சொல்லியிருக்கிறாங்க. எங்கே போனாலும் உடனே அந்த சப்ஜெக்டை வந்து அடாப்ட் பண்ணி அந்த குழந்தைங்க படிக்கணும். ஒரே மாதிரி வந்து அந்த குவார்டர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம், அந்த சப்ஜெக்ட் போர்ஷன்ஸ் முதல் கொண்டு கவர் ஆகும். புரிஞ்சுக்கணும். அதுல தமிழ் மொழி இல்லைன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. மத்திய அரசு திட்டத்துல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கல்விக் கொள்கையில தமிழும் இருக்கு. அதுவும் இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ் வந்து உலகம் முழுக்க பிரான்ஸ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க, பிரெஞ்சுல மொழிபெயர்த்திருக்காங்க திருக்குறளை. அமெரிக்கா, லண்டன் பல மொழிகள், இங்கிலீஷ்ல இருந்து பல மொழிகள், பல 100 மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஹிந்தியில இருக்கு திருக்குறள். ஆனால் தமிழை நீங்கள் உரிந்து கட்டுறாதான் வந்து அப்போ தான் அந்த அவங்ககிட்ட கரெக்டாக கொண்டு போய் டெலிவரி பண்ண முடியும் சப்ஜெக்டை. இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஹிந்தி எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களோட எண்ணிக்கை எடுத்து பாருங்க. இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் கூட கொஞ்சம் அவேர்னஸ் வந்து ஹிந்தி டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் நாராயணகுரு பள்ளிக்கூடத்தில் இடம் பத்தலை, குழுமி போச்சு, ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு பாப்பா இவ்வளோ பேரை வச்சு என்னால் எக்ஸாம் நடத்த முடியல அப்படின்னு சொற்பமாக வந்த இந்த கூட்டம் இன்னைக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வாலாஜாபாத் ஒரு சென்டரு, காஞ்சிபுரம் ஒரு சென்டரு, உத்தரமேரூர் ஒரு சென்டர்னு மாற்றி மாற்றி போடுறாங்க. அத்தனை பேரண்ட்ஸும் முழிச்சுக்கிட்டாங்க. தயவு செய்து இன்னைக்கும் ஏமாத்துறதா நினச்சி நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. ஹிந்தி கற்றுக்கினா ஒரே பிரச்சனை, இவங்களுக்கு தேசிய கட்சி உள்ளே வந்துடும். இவன் அங்கே படிக்க ஆரம்பிச்சிருவான். ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சிட்டான்ல, ஹிந்தி இவங்களால ஒன்று சொல்கிறானுங்க, அங்கே ஒன்று சொல்கிறானுங்க. இந்த சோஷியல் மீடியாலாம் இன்றைக்கி வந்துடுச்சு. அப்போது இவங்க ஏமாத்துறது பல ஏமாத்து வேலை. நீட்டு எனக்கு வந்து 1 பைசா தான் கொடுக்குறாங்க, 2 பைசா தான் கொடுக்குறாங்க. நான் பிச்சைக்கார பையங்களாங்க. இவங்களால தெளிவாக சொல்கிறாங்க. என்ன எல்லா ஃபண்டு இவங்க ஏமாத்துறது எல்லாமே என்னன்னா, இவங்க ஹிந்தி நியூஸை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம ஜனங்க தெரிஞ்சுப்பாங்க. அவங்க தப்பு பண்ணாலும் தெரிய போகுது மத்தியில். அதனால இந்த ஹிந்தி திணிப்புன்றது மத்திய அரசு செய்யவே இல்லைன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நடிக்காதீங்க. முழுக்க நீங்கள் போய் பேசுகிறீங்க எல்லாமே. போய் சமீபமாக வந்து கீழ் நிலையில் இருக்கக்கூடிய மக்களை போய் நான் வந்து பேட்டி கண்டேன் நம்ம ஊரில். அதாவது ஒரு வாட்ச்மேன், ஒரு இளநீ விற்கிற கொஞ்சம் பேர், அப்புறம் வந்து பூக்கட்டுறவங்க. கடந்த ஆண்டு காலத்துலலாம் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து சாதகமாக யாருமே இவங்கெல்லாம் வந்து மத்திய அரசை பற்றி பேச மாட்டாங்க. இன்னைக்கு அத்தனை பேருமே ஆமாம் நான் வந்து காப்பீட்டு திட்டம் வாங்குறேன், நான் மோடிது லோன் வாங்கியிருக்கிறேன், நான் வீடு கட்டுற விஷயம் வாங்கியிருக்கேன், என் பக்கத்து வீட்டில் வாங்கியிருக்காங்க, அங்கே வாங்கியிருக்காங்க, இங்கே வாங்கிக்கிறாங்கன்ற உண்மை அவங்க டைரெக்டாக பார்க்குறாங்க. நீங்கள் எந்த மீடியாவில் போட்டீங்க? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதெல்லாம் போது, இந்த திட்டங்களை பற்றிலாம் எங்கே போட்டீங்க? ஸ்டிக்கர் ஓட்டுறதே உங்கள் வேலையாக இருந்தது. உண்மை வெளியே வந்துடுச்சா? இன்னைக்கு சொல்கிறாங்க, தர்மம் எப்பயுமே ஜெயிக்கும். உண்மையாக உழைக்கிறவங்க எப்பயுமே மேலே வருவான். பொய் ரொம்ப நாள் மெயின்டைன் ஆகாது. 10 ரூபாய் காயின் மாதிரி தான் திரும்பி சொல்கிறேன். பொய் ரொம்ப நேரம் வந்து மெயின்டைன் ஆக முடியாது. கொஞ்ச நாள் மறைச்சி வைக்கலாம், அதுக்கப்புறம் வந்துடும். தயவு செய்து வந்து கொஞ்சம் உங்களை மாற்றிக்கங்க. உங்கள் கட்சிக்காரங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இல்லைப்பா கட்சிக்காரங்களாம் நீங்கள் மாறிக்கங்க. பெரிய அளவில் இருக்கவங்களாம் பணம் சம்பாதிச்சிட்டான். அங்கே இருக்கிற வட்டத்துக்கு கீழே இருக்கிறவன் வட்டத்திலேயே இருப்பான். அந்த கொடி கட்டுறவன் கொடி கட்டுறதுலே இருப்பான். இப்போ பாரதிய ஜனதா கட்சி போகலாம் பாருங்கள், ஏன் டெவலப் ஆகுது அவ்வளோ ஸ்பீடாக? அவங்க உண்மையாக உழைக்கிறவனுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லது நடக்குது. இறுதியாக நான் ஒன்று சொல்கிறேன், படித்த தலைவரை தேர்ந்தெடுங்கள். குடியை ஆதரிக்கும் தலைவர்கள் வந்தால் குடிமக்கள் குடிக்கும் மக்கள் ஆவார். படி எனக்கூடிய அண்ணாமலை போன்ற படித்த தலைவர்கள் நாட்டிற்கு கிடைத்தால் அனைவருமே படித்த மேதையாவார். நீங்க குடிக்கணுமா இல்ல படிக்கணுமா? திமுகவா பாஜகவா? நீங்க டிசைட் பண்ணுங்க. 40 MP ஜெயிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மத்திய அரசு உங்களுக்கு வழிவகுத்தாதான் 90% வேலை முடிஞ்சிடுச்சு, 80% வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அந்த 4000 கோடி
அவர் தட்டுனீங்க, அது எல்லாமே வெளியில் வந்துடுது, அப்பட்டமாக இப்போ தெரிஞ்சு போச்சு. படிப்பை ஆதரிக்கக்கூடிய தலைவர் வேண்டுமா, இல்லை குடியை ஆதரிக்கக்கூடிய தலைவர்கள் வேண்டுமான்றது தமிழக மக்களாகிய நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி விஜய் ஸ்ரீதர். நன்றி.